ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இன்று ஒரு அற்புதமான நாள். என்ன நாள் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இன்று தை மாதத்துடைய அமாவாசையானது வந்திருக்கு. ஆக்சுவலி தை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் இன்று இரவு தான் பயங்கரமான சக்தியானது நிறைந்து இருக்குது. இன்று இரவு செய்ய வேண்டிய ஒரு சூட்சம பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த பரிகாரம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். ஆனால் இதை செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறும். ஆக்சுவலி ஒரு அமாவாசை வரும்போதே இந்த பரிகாரம் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கும் இந்த வீடியோவில் தை அமாவாசைங்கிறதுனால இந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்பிக்கையோட இன்றைய நாளை மிஸ் பண்ணாமல் இந்த பரிகாரம் செய்யுங்க. இன்று தேதி ஜனவரியுடைய 29ஆம் தேதியாக வந்திருக்கு. இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை மாதத்துடைய 16ஆம் நாள். கிழமை புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இன்றைய புதன்கிழமை சிறப்பான நாளில் அமாவாசையானது வந்திருக்கு. ஸோ இந்த சிறப்பான அமாவாசையை சிறப்பாக நாம் பயன்படுத்திக்கணும். நேற்றே நான் தை அமாவாசையில் என்ன காய்கறி சேர்க்கக்கூடாது, வாசலில் கோலம் போடக்கூடாது, இதெல்லாம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணேன். ஸோ நேற்று மட்டும் இல்லாமல் டெய்லியுமே நிறைய தகவல்களை தை அமாவாசையை பற்றி ஷேர் பண்ணேன். தை அமாவாசையில் ராஜயோகம் யாருக்கு உருவாகுதுங்கிறதெல்லாம் கூட ஷேர் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நிறைய தை அமாவாசை பற்றி ஷேர் பண்ணதை நிறைய பேர் என்கிட்ட ரொம்ப இதாக கேட்டிங்க. அதாவது தை அமாவாசையில் இன்னும் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அப்படி கமெண்டில் கேட்டவங்களுக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய இந்த தை அமாவாசையில் இரவு செய்ய வேண்டிய ஒரு பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இன்று இரவு இந்த பரிகாரம் நீங்கள் செய்தீங்கன்னா உங்கள் தலைவிதி நிச்சயமாக மாறும். ஸோ அது மாற என்ன பரிகாரம் பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். பொதுவாக இந்த தை அமாவாசை நாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்கிறது ரொம்ப நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு. காரணம், நமக்கு நிலவு ஒளியானது முழுமையாக மறைந்திருந்தாலும் சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் இருக்கிறதுனால இந்த நாள் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. மனோகாரணங்களான நிலவு வெளிச்சம் இல்லாத சமயத்தில் நம்மளுடைய மனது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குழப்ப நிலையில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த அமாவாசை இருட்டில் நம்மளுடைய பிரச்சனைகள் இதுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு தீர்வு காண ஒரு பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறாங்க. அந்த சொல்லி வைத்த பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அமாவாசையான இன்று இரவு இருளை விளக்கி விளக்கு வெளிச்சத்தில் அமர்ந்து நம்ம பிரபஞ்சத்தில் வைக்கக்கூடிய வேண்டுதல் உடனடியாக பலிக்கும். அதற்கு நாம் இன்று அமாவாசை இரவு ஒரு விளக்கை ஏற்றி வைத்து நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்லி இறைவனிடம் முறையிட வேண்டும். இன்று அமாவாசை இரவு ஏற்ற வேண்டிய அந்த விளக்கை பற்றி இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன விளக்கு, அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது எல்லாமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. 29/1/2025 இன்று காலையில் 6 மணிலேருந்து அமாவாசை திதியானது பிறந்துருச்சு. இன்று ஃபுல்லாகவே அமாவாசை திதி இருக்குது. இன்று புதன்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 11 மணிக்கு முன்பாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தீப பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இன்றைய தினம் அமாவாசை வழிபாடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்பயும் போல் செய்துட்டு நான் சொன்ன நேரத்தில் இந்த பரிகாரம் செய்யுங்க. சரி, இன்று இரவு இலக்கு ஏற்ற என்ன பொருட்கள் தேவைங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா பச்சரிசி மஞ்சள் தடவி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 ரூபாய் நாணயம் இல்லை 5 ரூபாய் நாணயம் எடுத்துக்கோங்க. அப்புறம் அகல் விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்குக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய், பஞ்சுத்திரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த விளக்கை எந்த இடத்துல உங்கள் வீட்டில் ஏற்றணுன்னா வெட்ட வெளியான பகுதியை தேர்ந்தெடுத்து ஏற்றணும். அமாவாசையானது இருட்டாக இருக்குல்ல, அதனால் இருட்டில் தான் இந்த விளக்கு எரியிற மாதிரி ஏற்றணும். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பால்கனி, மொட்டை மாடி, வெளியில் தோட்டம், பின்பக்க தோட்டம், இந்த மாதிரி எந்த இடத்த வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கோங்க. வீட்டுக்கு வெளியே கூட விளக்கேற்ற இடமில்லை அப்படிங்கிறவங்க, நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருக்கிறோம் அப்படிங்கிறவங்க ஜன்னல் பக்கமாக ஒரு டேபிள் போட்டு ஜன்னல் வழியே இருட்டு உள்ளே வர மாதிரி பண்ணி அந்த இடத்துல விளக்கு ஏற்றுங்க. ஃபஸ்ட்டு தாம்பளத்தட்டை கீழே வைத்துக்குங்க. அதில் பச்சரிசி நல்லா மஞ்சள் போட்டு ரெடி பண்ணியிருப்பீங்களா, அதை ஃபுல்லாக பரப்பிக்குங்க. அப்புறம் பச்சரிசிக்கு மேலே எடுத்துக்கிட்ட 1 ரூபாய் இல்லைனா 5 ரூபாய் நாணயத்தை வைங்க.
அந்த ரூ. 5 இல்லை ரூ. 1 நாணயத்துக்கு மேலே மண்ணகல்கள் விளக்க வைத்திருங்க. அதில் நல்லெண்ணெயை ஃபுல்லாக ஊற்றிடுங்க. திரி போட்டுருங்க. தீபத்தை ஏற்றிடுங்க. ஸோ அந்த தீபமானது கும்மிருட்டில் ஏற்றி வைக்கும்போது இந்த விளக்கு பிரகாசமாக எரியும். இந்த தீபச்சுடருக்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய கஷ்டத்தை இந்த பிரபஞ்சத்திட சொல்லுங்கள். உங்களுடைய குலதெய்வத்தோட சொல்லுங்கள். உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட சொல்லுங்கள். நீங்கள் மெயினாக இந்த விளக்கை இன்று இரவு ஏற்றினதுக்கு பின்னாடி முன்னோர்களை நினைத்து 10லிருந்து 15 நிமிடம் ஏதாவது ஒரு பிரார்த்தனையை செய்துக்கிட்டே இருக்கணும். அதன் பிறகு அந்த விளக்கு அதே இடத்துல 1 மணி நேரம் எரிந்தாலும் தவறு கிடையாது, எரியட்டும். உங்களுடைய வேண்டுதலை நிறைவு செய்து கொள்ளுங்கள். அவ்வளவுதான் வழிபாடு. இந்த விளக்கை எரிந்து முடிந்த பிறகு மறுநாள் காலையில் தான் நீங்கள் இந்த இடத்துலேருந்து விளக்கை எடுத்து வைக்கணும். இன்று இரவே செய்துட்டு இன்று இரவே விளக்கை அந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடாது. மறுநாள் அந்த தட்டில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் கலந்த பச்சரிசியை காக்கைக்கு, குருவிகளுக்கு இல்லைனா எறும்புகளுக்கு போட்டு விடுங்க. இந்த அமாவாசை திதி இரவில் இந்த அடர் இருட்டில் தீப ஒளியில் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதல் அந்த விளக்கு எரிந்து முடிவதற்குள் நிறைவேறும் என்பது ஒரு நம்பிக்கை. ஆனால் நீங்கள் வைக்கக்கூடிய வேண்டுதலை எந்த மனசஞ்சலமும் இல்லாமல் இது நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி வைங்க. குறிப்பாக ஏதாவது ஒரு கோரிக்கை வைத்து இந்த விளக்கை ஏற்றி பாருங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். விளக்குக்கு கீழே வைத்திருக்கக்கூடிய ரூ. 1 நாணயத்தை எடுத்து இல்லைனா ரூ. 5 நாணயம் வச்சுருந்தாலும் அதை எடுத்து சுப செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுவும் தை மாதம் வந்திருக்கக்கூடிய இன்றைய அமாவாசை தினத்தில் இந்த பரிகாரம் செய்வது உங்களுக்கு நிறைய நன்மைகளை தரும். அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருந்ததுன்னா ட்ரை பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தை அமாவாசையில் இன்று செய்ய வேண்டிய இந்த ஒரு விளக்கு பரிகாரத்தை பார்த்தோம். இப்போ அடுத்ததாக இந்த தை அமாவாசையில் இந்த பரிகாரத்தை மிஸ் பண்ணிங்கன்னா சோடச நேரம் அப்படின்னு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் ஒரு பரிகாரம் செய்யலாம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. புதன்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் இந்த அமாவாசை நாளில் வந்திருக்கு. அதனால் இது அதிசக்தி வாய்ந்த நாளாக சொல்லப்படுது. இந்த நாளில் வரக்கூடிய சோடசக்கல நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி வேண்டுதல் வைத்தோம் என்றால் நம்மளுடைய பண கஷ்டத்திலிருந்து, கடன் சுமையிலிருந்து சுலபமாக வெளிவரலாம் என்று சொல்லப்படுது. அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளவு சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. அந்த ஆர்வத்தை எல்லாம் நிறைவேற்றி கொள்ள இந்த சோடசக்கல நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்து பாருங்கள். நீங்கள் கேட்ட செல்வ வளையெல்லாம் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்களோட வீடு தேடி வர துவங்கிவிடும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த சோடசக்கல நேரம் தான் இன்று வந்திருக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த சோடசக்கல நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, இது பற்றி தாள்களை எல்லாம் விரிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ விரிவாக என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இன்று இரவு 7:21 மணிக்கு அமாவாசை திதியானது நிறைவடைகிறது. அமாவாசை திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் இன்று நீங்கள் செய்து முடித்ததுக்கு பின்னாடி சோடச காலம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக அமாவாசைக்கு முன்னாடி மாலை 6:21 8:21 வரை இருக்குது. இந்த நேரம் திருவோண நட்சத்திரமும் இருக்குது. புதன்கிழமையோடு சேர்ந்த இந்த நாள் வந்திருக்கிறதுனால பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு. கடன் சுமையை கொடுப்பதிலும், புத்தி கூர்மை கொடுப்பதிலும், செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பதிலும் பெருமாளுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது என்பது நமக்கு தெரியும். அந்த மகாலட்சுமி பெருமாளுடைய மார்பில் தான் அமர்ந்திருக்கிறாங்க. ஆகவே பெருமாளையும் மகாலட்சுமியும் நினைத்து தான் பூஜை அறையில் இப்போ நான் சொல்லக்கூடிய வேண்டுதலை வைக்கணும். மேலே குறிப்பிட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சோடசக்கல நேரத்தில் பூஜை அறையில் விளக்கு காமாட்சி விளக்கை ஏற்றி வைத்து விடுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை ஒரு பிரியாணி இலையில் முதல்ல எழுதுங்க. கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பணம் தேவைப்படலாம், வீடு கட்ட பணம் தேவைப்படலாம், சேமிப்பதற்கு பணம் தேவைப்படலாம், நகை வாங்க, பெண்ணிற்கு திருமணம் செய்ய, பிள்ளைகள் படிக்க வைக்க எந்த தேவையாக இருந்தாலும் 2 லட்சம் பணம் தேவை, 5 லட்சம் பணம் தேவை, இந்த மாதிரி உங்களுடைய தகுதிக்கேற்ப அந்த பிரியாணி இலையில் எழுதிவிடுங்க. இது அப்படியே தனியாக இருக்கட்டும். கோடி கோடியாக சில பேருக்கு கடன் இருக்கும், லட்சமாக கடன் இருக்கும், சில பேருக்கு சில்லறை கடன் கூட இருக்கும். அந்த கடன் சுமை தீர வேண்டும் என்று ஒரு பிரியாணி இலையில் தனியாக எழுதிவிட வேண்டும். ஆக மொத்தத்தில் 2 பிரியாணி இலையில் 2 இது எழுதணும். இந்த 2 பிரியாணி இலைகளை ஒரு தட்டில் வைத்து வீட்டு பூஜையில் வைத்திடணும். பூஜையில் ஒரு விளக்கு ஏற்றப்பட வேண்டும். பிறகு பிரபஞ்சத்திடம் உங்களுடைய வேண்டுதல் சொல்ல வேண்டும். எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது, இந்த கடன் தீர வேண்டும், இவ்வளவு பணத்தை எனக்கு சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கக்கூடிய இந்த சோடசக்கால நேரத்தில் உங்களால் எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு மணி நேரம் தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதல் இன்று வைங்க. ஒரு 10 நிமிடம் வைத்தால் கூட போதும். உங்களுக்கு
பலன் வந்து கிடைக்கும். இந்த சோடசக்கால நேரத்தில் பண வசியத்திற்காக 108 முறை சொல்ல வேண்டிய மந்திரமும் இருக்குது. வேண்டுதலோடு சேர்த்து பெருமாளை நினைத்து மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கான பணவசியம் அதிகரிக்கும். பணத்தை நீங்கள் அதிபதியாக இருக்கக்கூடிய நபராக மாறுவீங்க. உச்சரிக்க வேண்டிய பணவசிய மந்திரம் இதுதான். தெளிவாக அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம். இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள். இதுவே போதுமானது. நீங்கள் விளக்கேற்றுற பரிகாரம் செய்யலாம். இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க. இல்லை இது இல்லைன்னா அதை செய்யுங்க. எது செய்தாலும் பலன் கிடைக்கும். வேறொரு வீடியோவில் வந்து உங்களை திரும்ப வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.